பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, கர்ப்பத்தில் உள்ள குழந்தை இலகுவான முறையில் பிறக்க வேண்டுமா? நிறை மாதமாக இருக்கும்போது அந்த பெண்கள் இந்த துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். நிறைமாத கர்ப்பிணிகள் தங்களுடைய வயிற்றிலிருந்து குழந்தை பிறக்கக்கூடிய அந்த டேட் நெருங்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த துஆவை ஓதிக்கொண்டால் இன்ஷா அல்லாஹ் குழந்தை இலகுவாக பிறக்கும் என்பதை நாம் அறிகிறோம். அந்த துஆ, அல்லாஹும்ம யஸ்ஸிர்லி விலாதத்தல் வலதி மின் பத்னி பி அஸ்மாஇக்கல் ஹுஸ்னா வ பி பரக்கத்தி இஸ்மி நபியிக்க முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா அர்ஹமர் ராஹிமீன் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹுவே, உன்னுடைய அழகிய பெயர்களாலும் உன்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரின் பரக்கத்தாலும் என் வயிற்றிலிருந்து குழந்தை பிறப்பதை எனக்கு எளிதாக்கு, லேசாக்கி வை. கருணையாளர்களிலெல்லாம் மிக்க கருணையாளனே, நல்லருள் புரிவாயாக. அல்லாஹுவை தவிர வேறு எந்த சக்தியோ பலமோ இல்லை. இந்த துஆவை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று 3 தடவை ஓதிவிட்டு இதை 3 தடவை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் காலையிலும் மாலையிலும் தூங்க போகும்போதும் அடிக்கொரு தடவை நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த பொருளை உணர்ந்து இந்த துஆவை ஓத வேண்டும். இந்த துஆவை ஓதிக்கொண்டே இருக்கும்போது கண்டிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குழந்தை பிறப்பதை லேசாக்கி வைப்பான். இலகுவான முறையில் குழந்தை பிறக்கும் இன்ஷா அல்லாஹ். மேலும் எல்லா விதமான அருள் பாக்கியங்களையும் அந்த தாய்க்கும் பிள்ளைக்கும் தருவான் என்பதை நாம் அறிகிறோம். அல்லாஹ் நல்லருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.